அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ஒரு சில சால்வ்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 4 coins were tossed simultaneously. 4 coins were tossed simultaneously. What is the probability of getting 2 heads, at least 2 head, at most 2 head? நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இது எப்படி சார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த ப்ராப்ளம் ஏன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டவுட் வந்திருக்கும் நமக்கு. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணணும்னா நமக்கு என்னென்னலாம் தெரியணும், என் தெரியணும், நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் தெரியணும், சரிங்களா? அடுத்தது சக்சஸ் பி தெரியணும், ஆர் ஃபெயிலியர் கியூ தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்போ என்ன சார் சொல்றேன்னா 4 காயின்ஸ் டாஸ்டு. அப்போ என்னோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 4. இங்கே காயின்ஸ் டாஸ் பண்ணுறோம். காயின் டாஸிங் ப்ராப்ளத்தில் சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்டு அண்டு டெய்லு. ஹெட்டு டெய்லு. அப்போ ஹெட்டுக்கான பாசிபிலிட்டி என்ன சார்? 1/2 தான். டெய்லுக்கான பாசிபிலிட்டி என்ன சார்? அதுவும் 1/2 தான். அப்போ சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே தெரியும். ஸோ தட் we can use binomial distribution. we can use binomial distribution. சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸ்ன்றது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஹெட். எக்ஸ் யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா கெட்டிங், டாஸ் பண்ணும்போது கெட்டிங் ஹெட்டு தான் நம்மளோட சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ சக்ஸஸ் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்டு. அப்போ ஹெட்டுக்கான பாசிபிலிட்டி என்ன சார்னா 1/2 தான். அதே மாதிரி டெய்லுக்கான பாசிபிலிட்டி கியூ என்ன சார்னா அதுவும் 1/2 தான். இங்கே என்னோட வேல்யூ என்ன சார் கேட்டீங்கன்னா மொத்தமாக 4 காயின் டாஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். அதனால பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்க முடியும். தென் the probability mass function of binomial distribution என்ன சார்னு கேட்டிங்கன்னா p of capital X equals to small x ன்னு சொன்னாலும் சரி, இல்லை p of small x சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். n c x p பவர் x q பவர் n மைனஸ் x. எக்ஸோட வேல்யூ 0, 1 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 0, 1, 2 எக்ஸட்ரா n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ எனக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னன்றது என்ன? 4 காயின்ஸ் தான் டாஸ் பண்ணுறோம். அப்போ 4 c x தெரியாது. p என்ன சார்னா 1/2 தான். பவர் x தெரியாது. q என்ன சார்னா அது 1/2 தான். ஏன்னா இங்கே காயின் டாஸிங் ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே ஒன்று தான். n வேல்யூ 4 மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 0, 1, 2 எக்ஸட்ரா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 4. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன ஃபைன் பண்ணணும்னு கேட்டான். ஃபர்ஸ்ட் என்ன சார் ஃபைன் பண்ணணும்னா ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸ். 2 ஹெட் கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸ். கெட்டிங் 2 ஹெட்டு. அப்போ 2 ஹெட்டுக்கு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டு பார்ப்போம், இங்கே என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இப்போ 4 c 2 1/2 பவர் 2 1/2 பவர் 4 மைனஸ் 2. அப்போ கேல்சி எடுத்துக்கங்க. 4c2 இல்லையா? கேல்சியில் எப்படி இன்புட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? 4c2 4 ஷிஃப்ட்டு டிவிஷன் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா சி வந்துடும். இப்போ 2 இன்டூ 1/2 1 டிவிஷன் சிம்பிள் 2 கேப் சிம்பிள் 2 இன்டூ 1 டிவிஷன் சிம்பிள் 2 கேப் சிம்பிள் அகெயின் 2. ஏன்னா 4 மைனஸ் 2னா 2. கேல்குலேட் போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. 4 ஷிஃப்ட் டிவிஷன் சிம்பிள் 2 இன்டூ பிராக்கெட்டுக்குள்ள 1/2 கேப் சிம்பிள் 2 இன்டூ பிராக்கெட்டுக்குள்ள 1/2 கேப் சிம்பிள் 2 கொடுத்து பாருங்க. 0.375 கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேசஸ். சரிங்களா? அது கெட்டிங் 2 ஹெட்டுக்கான பாசிபிலிட்டி. ரெண்டாவது என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஹெட், மினிமம் 2 ஹெட்டாவது கிடைக்கலாம். மினிமம் 2 ஹெட்டாவது கிடைக்கணும். அதுக்கு என்ன பாசிபிலிட்டி? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங்
getting at least 2 head, at least 2 head. ஸோ அட்லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஹெட்டாவது கிடைக்கணும், மினிமம் 2 ஹெட்டாவது கிடைக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ சார் கிடைக்கலாம்னா 4மே ஹெட்டாக கிடைக்கலாம், 4மே ஹெட்டாக கிடைக்கலாம். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2, அட்லீஸ்ட் அப்படின்னு வந்தாலே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்றது வந்திருக்கணும். ஸோ மினிமம் 2 ஹெட்டு, மேக்ஸிமம் எல்லாமே ஹெட்டாக இருந்தாலும் சந்தோஷம். அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 என்ன ஆகணும், நமக்கு முன்னாடி தெரியும், ப்ராப்பர்ட்டி தெரியும். அதாவது எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு P of x greater than or equal to a என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி தெரியும், 1 மைனஸ் P of x less than aன்றத ப்ராப்பர்ட்டி தெரியும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண என்ன ஆகும், 1 மைனஸ் P of x less than 2, 2 விட குறைவான வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ 1 மைனஸ் ஆரம்பத்து எதில் ஆரம்பிப்போம், 0ல் ஆரம்பிப்போம், என்னைக்குமே 0ல் ஆரம்பிப்போம். தென் P of 1 வரும். 2 வருமா சார்னு கேட்டால் வராது, ஏன்னா இங்கே லெஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் இங்கே லெஸ் தேன் தான் வந்திருக்கும். அப்போ 1 மைனஸ் எக்ஸுக்கு 0 போடுங்க இந்த டேர்மில், இதை நம்ம பி ஆஃப் எக்ஸ் 0 போட்டு என்ன ஆகும், 4c0 இன்ட்டு 1/2 பவர் 0 இன்ட்டு 1/2 பவர் 4 மைனஸ் 0. அடுத்த வேல்யூ 1 போடணும். அப்போ என்ன கிடைக்கும், 4c1 into 1/2 power 1 into 1/2 power 4 minus 1. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, கேல்சி எடுத்து இதே மாதிரி போட்டா. ஸோ 1 மைனஸ் 4c0னா 4 1 தான், nc0 nc0னா 1, எனி வேல்யூ பவர் 0னாலும் 1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் டைமில் 1/2 பவர் 4 கிடைக்கும். வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.063 வந்திருக்கும். கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் 4c1னா 4 தான், 4 ஷிஃப்ட் டிவிஷன் சிம்பிள் 1, 4c1 இன்ட்டு 1/2 பவர் 1 இன்ட்டு 1/2 பவர் 4 மைனஸ் 1 ஆயிரம் 3 ஆயிரம். இதுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.250 கிடைக்கும். சரிங்களா, இப்போ 1 மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் 0.063 பிளஸ் 0.250 க்ளோஸ் பிராக்கெட் ஈக்குவல் டு கொடுத்து பாருங்க என்ன கிடைக்குதுன்னு, 0.687 கிடைக்கும். இந்த வேல்யூ கட்டாயம் 0 to 1க்குள்ளதான் இருக்கணும். நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் தப்பு, 1 விட தாண்டி போனாலும் தப்பு. சரிங்களா, லைஸ் பிட்வீன் 0 to 1 தான் இருக்கணும். செகண்ட் ஒன் ஓவருங்களா. தேர்ட் ஒன், அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ், அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ், மேக்ஸிமமே 2 ஹெட் தான் இருக்க முடியும். இப்போ பி ஆஃப் தேர்ட் ஒன் போகிறோம். பி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ், அட்மோஸ்ட் 2 ஹெட். அப்போ என்ன பாசிபிலிட்டி, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2, மேக்ஸிமமே 2 தான் இருக்க முடியும். அட்மோஸ்ட் அதிகபட்சம் அது தாண்டக்கூடாதுங்கிறோம். அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி வந்திருக்கும், என்னென்ன பாசிபிலிட்டி, பி ஆஃப் 0 வந்திருக்கலாம், பி ஆஃப் 1 வந்திருக்கலாம், பி ஆஃப் 2 வந்திருக்கலாம். சரிங்களா, 0 1 2. அப்போ பி ஆஃப் 0 என்ன ஆகும், nc0, இங்கே வேல்யூ 4ஆ, 4c0 1/2 பவர் 0 1/2 பவர் 4 மைனஸ் 0. 1 போட்டு என்ன ஆகும், 4c1 1/2 பவர் 1 1/2 பவர் 4 மைனஸ் 1. 2 அப்ளை பண்ண என்ன ஆகும், பிளஸ் 4c2 1/2 பவர் 2 1/2 பவர் 4 மைனஸ் 2. கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணி சொல்லுங்க சார் என்ன வருதுன்னு பார்ப்போம். 4c0னா 1, 1/2 பவர் 0னால 1. அப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன இருக்கும், 1/2 பவர் 4, அதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க, 0.063 வரும்.
செகண்ட் வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க, 4C1. 4C1 4 ஷிஃப்ட் டிவிஷன் சிம்பிள் 1 இன்டூ ஓப்பன் பிராக்கெட் 1/2 க்ளோஸ் பிராக்கெட் இன்டூ ஓப்பன் பிராக்கெட் 1/2 க்ளோஸ் பிராக்கெட் கேப் 4 - 1 3 ஈக்குவல் டு கொடுங்க 0.250 கிடைக்கும். தேர்ட் ஒன்று வரும், 4 ஷிஃப்ட் C2 இன்டூ ஓப்பன் பிராக்கெட் 1 டிவிஷன் சிம்பிள் 2 க்ளோஸ் பிராக்கெட் கேப் 2 இன்டூ ஓப்பன் பிராக்கெட் 1 டிவிஷன் சிம்பிள் 2 க்ளோஸ் பிராக்கெட் கேப் சிம்பிள் 2 கொடுத்து பாருங்க 0.375 வந்துடும். ஆட் பண்ணி பாருங்க மூணையுமே 0.250 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.688 வந்திருக்கும். இந்த வேல்யூவும் 0 to 1 தான் சார் இருக்கும். இதை தாண்டி போயிடுச்சுன்னா ஆன்சர் மாறிடும். அப்போ நம்ம ரீசெக் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ட்ரிப் பண்ணிருப்பா, மறந்துடாத. ஓகே, another எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தா எக்ஸாம்பிள் 2. ஸோ என்ன கொடுத்துருக்கோம், 10% ஆஃப் ஸ்க்ரூஸ் ப்ரொடியூஸ்டு பை an automatic machines are defective. 10% of screws produced by an automatic machines are defective. Find the probability that 20 screws are selected at random. From this, exactly 2 defective, at most, at least between 1 and 3. நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இது எப்படி சார் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல போடலாம், எதுவுமே சொல்லலையே சார், அந்த கண்டிஷன் வந்திருக்கும். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணணும்னா என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் ட்ரெயில் இருக்கு இல்லையா, n ட்ரெயில்ஸ் லெஸ் தேன் 30 இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், என்னோட வேல்யூ 30 விட குறைவா இருக்கணும். அப்போ இங்க n என்ன சார் கொடுத்துருக்கோம், 20 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்கோம். 20 ஸ்க்ரூஸை செலக்ட் பண்றோம். அப்போ என்னோட வேல்யூ 20. அப்போ n எனக்கு தெரியும். அடுத்தது நம்ம என்ன சார் செக் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபெக்டிவ் ஸ்க்ரூஸ் தான் செக் பண்ண போறோம். இப்போ நான் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஜினியரா இருந்தேன் அப்படின்னா என்னோட சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஐட்டம் எல்லாம் டிஃபெக்டிவா இருக்கோ அதை தான் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ நான் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் என்ஜினியர் அந்த பாயிண்ட் ஆஃப் இதில் திங்க் பண்ணா என்னோட சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃபெக்டிவ். என்னோட சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் தான். டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். இன்னும் சொல்ல போனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்கிறாரு, டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்காரு. ஸோ இந்த டிராஃபிக் போலீஸ்மேனுக்கு என்ன சார் சக்சஸ்ன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் ஹெல்மெட் போடாம வர்றாங்களோ, நோ ஹெல்மெட் இல்லைன்னா நோ டிராஃபிக் ரூல்ஸ், நோ டிராஃபிக் ரூல்ஸ், அவங்க தான் இந்த டிராஃபிக் போலீஸோட சக்சஸ். டிராஃபிக் போலீஸோட சக்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்மெட் போடாமல் வர்றவங்க, டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணாதவங்க, அவங்க தான் அவங்களோட டார்கெட். அவங்கள தான் என்ன பண்ணணும், பெனால்ட்டி போடணும்.
எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக வந்தாங்கன்னா டிராஃபிக் போலீஸுக்கு வேலை கிடையாது, அங்கே ஒரு ரூலே இல்லை. ஸோ இங்கே குவாலிட்டி கண்ட்ரோலர் என்ஜினியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் தான். அப்போ இங்கே சக்ஸஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் தான். சக்ஸஸ் P ஈக்குவல்ஸ் டு டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவுக்கு ஏன்னா நமக்கு டிஃபெக்டிவ்னு என்ன ஆகும், யூஸ்வலாக ஃபெயிலியர்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல டிஃபெக்டிவ் தான் என்னோட சக்ஸஸ். அப்போ என்ன கொடுத்துருக்கோன்னா 10% ஆஃப் ஸ்க்ரூஸ் ப்ரொடியூஸ்டு பை எ மெஷின் இஸ் டிஃபெக்டிவ். அப்போ Pன்றது 10%. 10% நார்மலாக மாற்றோம்னா பர்சன்டேஜ் மாத்திரம் 1/100 போடுவோம். அப்போ 10 கட் ஆயிடுச்சுன்னா 1/10 போடலாம், இல்லை 0.01 போடலாம். 1/10 போட்டுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் 0.1 கூட எடுத்துக்கலாம். ஸோ P is equal to 0.1. ஸோ P 0.1னா Q ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஃபெயிலியர் Q is equal to என்னதுங்க 1 - P தான். அப்போ 1 - 0.1 போட்டிங்கன்னா 0.9 கிடைக்கும். இப்போ Qவோட வேல்யூ 0.9. N என்ன சார்னு கேட்டிங்கன்னா 20 ஸ்க்ரூஸ் ஆர் செலக்டட். ஏன்னா 20 ஸ்க்ரூ எடுக்கிறோம், 20 ஸ்க்ரூஸ் ஆர் செலக்டட். அவ்வளோதான், கிடைச்சிருச்சு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ the probability mass function of binomial distribution is என்ன சார் மாஸ் ஃபங்க்ஷன், x equals to n c x p power x q power n minus x. இது ஜென்ரல் ஃபார்முலா. x equal to 0 1 2 அப்படி போயிட்டே இருக்கும், n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன சார் கேட்டீங்கன்னா 20 c x. p வேல்யூ என்ன சார்னா 0.1 பவர் x. q வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 0.9 பவர் என்னோட வேல்யூ 20. ஸோ 20 மைனஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 0 1 2 எக்ஸட்ரா அப் டு 20 வரைக்கும் தான் போகும். சரிங்களா? ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி டூ டிஃபெக்டிவ். எக்ஸாக்ட்லி டூ டிஃபெக்டிவ் கரெக்டாக நான் போய் சூஸ் பண்ணுற 20 ஸ்க்ரூ எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். அந்த 20 ஸ்க்ரூவில் 2 ஸ்க்ரூ மட்டும் டிஃபெக்டிவாக இருக்கணும். கரெக்டாக 2 ஸ்க்ரூ டிஃபெக்டிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பாசிபிலிட்டி? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் P ஆஃப் எக்ஸாக்ட்லி டூ டிஃபெக்டிவ். டூ டிஃபெக்டிவ் எக்ஸாக்டாக 2 இருக்கணும். அப்போ என்ன ஃபைண்ட் பண்ணும், P ஆஃப் x ஈக்குவல்ஸ் டு 2. அப்போ என்ன ஆகும் 20 c xக்கு வேல்யூ 2 இன்டூ 0.1 பவர் 2 இன்டூ 0.9 பவர் 20 மைனஸ் 2. ஓகே சார், கேல்ஸ் எடுத்துங்க. fx 991 ms கேல்ஸ் நான் கையில் வச்சிருக்கேன். இப்போ 20c கொடுக்கணும். அப்போ 20 ஷிஃப்ட் டிவிஷன் சிம்பிள் c வந்திருக்கான்னு பாருங்க 2 இன்டூ 0.1 கேப் சிம்பிள் 2 இன்டூ 0.9 கேப் சிம்பிள் 20 மைனஸ் 2 என்ன ஆகும் 18 ஈக்குவல் டு கொடுங்க. ஆன்சர் என்ன வருது 0.285 வந்திருக்கும் பாருங்க. கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேசஸ். இந்த வேல்யூ கட்டாயம் எதுக்குள்ள இருக்கணும் 0 to 1 தான் இருக்கணும். தாண்டி போயிடுச்சுன்னா ஆன்சர் தப்பாயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். இப்போ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 3 டிஃபெக்டிவ். அட்மோஸ்ட் 3 டிஃபெக்டிவ். அப்போ செகண்ட் ஒன் எழுதுனா என்னன்னு பார்த்தா செகண்ட் ஒன் P ஆஃப் அட்மோஸ்ட் 3 டிஃபெக்டிவ். அட்மோஸ்ட் அது என்ன சார், அட்மோஸ்ட்னா அதிகபட்சமே 3 தான் சார் டிஃபெக்டிவா இருக்கணும். அப்போ இங்க 3 வந்துடும், எக்ஸ் வந்துடும், இங்க 3 வந்து தெரியும். அட்மோஸ்ட் என்ன லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். அதிகபட்சமே அவ்வளவுதான் இருக்கணும். மினிமம் எல்லாமே சந்தோஷம், எல்லாமே நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம். மேக்ஸிமம் 3 டிஃபெக்டிவ் வரைக்கும் இருக்கலாம், அந்த மாதிரி தான். அப்போ என்ன ஆகும் P ஆஃப் மினிமம் என்னது 0. அப்போ 1 வரும், தென் 2 வரும், தென் 3 வரும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அட்மோஸ்ட்னா அப்போ 0 என்ன ஆகும் NC 0. என்னோட வேல்யூ என்னது 20
சி 0. P வேல்யூ என்னதுங்க 0.1 பவர் 0. Q வேல்யூ 0.9 பவர் 20 மைனஸ் 0. 1 போட்டா 20 C1 0.1 பவர் 1 0.9 பவர் 20 minus 1 plus 20 C2 0.1 power 2 0.9 power 20 minus 2 plus 20 C3 0.1 power 3 0.9 power 20 minus 3 கேல்சி எடுத்துக்கங்க. இப்போ 20C0வா 20C0னா 1 0.1 பவர் 0னால 1 அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 0.9 பவர் 20 கிடைக்கும். அதுக்கு என்னன்னு கிடைக்கும் 0.9 பவர் 20க்கு 0.122. செகண்ட் ஒன் 20C1 20 ஷிஃப்ட் டிவிஷன் சிம்பிள் C1 இன்டூ 0.1 பவர் 1 1 தான் இன்டூ 0.9 பவர் 20 மைனஸ் 1 19 என்ன வருதுன்னு பாருங்க 0.270 வந்திருக்கும். பிளஸ் அடுத்தது 20 ஷிஃப்ட் டிவிஷன் சிம்பிள் 2 இன்டூ 0.1 பவர் கேப் சிம்பிள் 2 இன்டூ 0.9 கேப் சிம்பிள் 20 மைனஸ் 2னா 18 என்ன வருதுன்னு பாருங்க 0.285 பிளஸ் 20 ஷிஃப்ட் டிவிஷன் சிம்பிள் C வந்திருக்கும் 3 இன்டூ 0.1 கேப் சிம்பிள் 3 இன்டூ 0.9 கேப் சிம்பிள் 20 மைனஸ் 3னா 17 ஈக்குவல் டு கொடுங்க 0.190 நாளை ஆட் பண்ணி சொல்லுங்க சார் 0.122 0.270 270 plus 0.285 plus 0.190 ஆட் பண்ணி பாருங்க 0.867 எல்லா வேல்யூமே 0 to 1க்குள்ள தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் செகண்ட் ஒன் முடிச்சிட்டோம். தேர்ட் ஒன் என்னன்னு பார்ப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் தேர்ட் ஒன் என்ன சார் கொடுத்துருக்கோம் அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ் குறைந்தபட்சம் 2 டிஃபெக்டிவா இருக்கணும். மேக்ஸிமம் எல்லாமே டிஃபெக்டிவா கூட இருக்கலாம். P of at least 2 defective. அது என்ன சார் அட்லீஸ்ட் மினிமம் எக்ஸ் இங்கே போட்டுருவோம் 2 இங்கே போட்டுருவோம். அட்லீஸ்ட் என்ன குறைந்தபட்சம் 2 டிஃபெக்டிவா இருக்கணும். அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் எல்லாமே டிஃபெக்டிவா இருக்கலாம். அப்போ இந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும்னா நமக்கு டைரக்டா ஃபார்முலா தெரியாது. அப்போ P of x greater than or equal to a-ன்றது 1 minus P of x less than a. ஏன் சார் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணுமா நான் டைரக்டா போட முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாம். அப்போ வேல்யூஸ் என்ன ஆயிரும் 2 3 4 அப் டு 20 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ 20 வரைக்கும் கண்டுபிடிக்கிறது சாத்தியமே இல்லை. அதனால என்ன பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 மைனஸ் P of x less than இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்போ லெஸ் தேன் 2ன்னு வந்துடும். அப்போ என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்கும் 1 மைனஸ் P of 0 வரும் பிளஸ் P of 1 மட்டும்தான் வரும். மறக்காம பிராக்கெட்டை போட்டிருக்கணும். சரிங்களா? அப்போ 0 P of 0க்கு இங்கே தானே ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இங்கிருந்து எடுத்துக்கலாமே P of 0க்கு இங்கே வச்சிருக்கோம் இல்லைங்களா? P of 0க்கான வேல்யூ இந்த NC 0 வச்சிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் என்னது P of 0, செகண்ட் டைம் என்னது P of 1. அப்போ இங்கிருந்து எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ 1 மைனஸ் P of 0க்கான வேல்யூ 0.122. P of 1க்கு வேல்யூ இங்கே இருக்கு. இது 0க்கானது, இது 1க்கானது 0.270. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் என்னோட ஆன்சர் என்ன வரும் பாருங்க 1 மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் 0.122 பிளஸ் 0.270 க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்க பாருங்க 0.608. இதுவும் 0 to 1க்குள்ள தான் இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஃபைனலா லாஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க பிட்வீன் 1 and 3 இன்க்ளூசிவ். அது என்ன சார் இன்க்ளூசிவ்னா இன்க்ளூட் பண்ணிக்கன்னு அர்த்தம், எக்ஸ்க்ளூசிவ்னா விட்டுன்னு அர்த்தம். அப்போ பிட்வீன் 4th one
P of between 1 and 3 inclusive include பண்ணிக்கன்னு அர்த்தம். அப்போ P of 1 less than or equal to x less than or equal to 3. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும்? P of 1 வரும், P of 2 வந்திருக்கும், P of 3 வந்திருக்கும். ஓகே, இந்த P of 1 தான் முன்னாடி வச்சிருக்கமே, கண்டுபிடிச்சிட்டோமே. இந்த P of 1 தான் இது. இந்த P of 1க்கான வேல்யூ தான் இது 0.270. அப்போ இங்கே டேரக்டாக எழுதிக்கலாம் 0.270 எழுதிக்கலாம். இல்லை சார் எனக்கு டவுட்டாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணினா எழுதிக்க. அப்போ P of 1 இது n 20C1 into 0.1 power 1 into 0.9 power 20 minus 1. 2க்கு 20C2 0.1 power 2 0.9 power 20 minus 2. 3க்கு 20C3 0.1 power 3 0.9 power 20 minus 3. கேல்குலேட்டர் போட்டு பாருங்க சார் என்ன வருதுன்னு பாருங்க. 20C1 அப்போ 20 shift C1 into 0.1 power 1 into 0.9 power 20 minus 1 19. அப்போ 0.270 கிடைக்கும். அடுத்த வேல்யூ 20 shift division symbol 2 into 0.1 power 2 into 0.9 power 20 minus 2 18. என்ன வருது பாருங்க 0.285 plus 20 shift division symbol 3 20C3 into 0.1 cap symbol 3 into 0.9 cap symbol 20 minus 3 17. அப்போ 0.190 வந்து 3 ஆட் பண்ணி பாருங்க சார் என்ன வருதுன்னு பாருங்க. 0.270 0.285 plus 0.190 போட்டு பாருங்க 0.745 வந்துடும். இதுவும் 0 to 1 தான் இருக்கணும். சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே, நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.